வெல்கம் டு பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடு வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுதா, அதுக்கான சொல்யூஷன் என்னன்ற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு சில நேரம் வந்து இந்த தாடை வீங்கியிருக்கும், கண் வீங்கியிருக்கும், கால் வீங்கியிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப வருஷமாக வளர்க்குறீங்க ஆடு அப்படின்னா அதுக்கான காரணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக நீங்கள் ஆடு வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து இறுதி வரை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சில நேரம் வந்து ஆடுகளுக்கு வந்து இந்த மண்டை வீங்கிறது, இந்த தாடி வீங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதனால் வந்து அதை வந்து நம்ம என்னதான் மருந்து கொடுத்தாலும் அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த ஆடு வந்து அதாவது இறந்து போயிடும். அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாதம் வந்து குடற்புழு நீக்கம் வந்து பண்ணியே ஆகணும். என்னென்னா எதுக்காக மண்டை வீங்குதுன்னா, மண்டையில் பார்த்திங்கன்னா உருளைப்புழு அப்படின்ற ஒரு புழு வந்து இருக்குங்க. அது நிறைய பேர் வந்து இந்த ஆடு வெட்டும் போது சில நேரம் மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு புழு வந்து தெரியும். அதை பேர் தாங்க உருளைப்புழு. இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து க்ளோசென்டால் அப்படிங்கிற வந்து ஒரு ஓரல் சொல்யூஷன் வந்து கொடுக்கறது நல்லதுங்க. க்ளோசென்டால் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. இதை வந்து மண்டையில் உள்ள புழு போகிறதுக்காக இந்த சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. பெரிய ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ml, சின்ன ஆடுகளுக்கு வந்து அதாவது குட்டி ஆடுகளுக்கு வந்து 10 ml கொடுக்கறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து குடற்புழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, சொல்லுவோம் பார்த்திங்களா. அதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு வந்து மருந்து வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு பேர் வந்து நீல்சன். அதாவது நம்ம அடிக்கடி வந்து கொடுக்குறது வந்து நீல்சன், அப்புறம் இந்த க்ளோசென்டால், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோசென்டால் கொடுத்துட்டோம். அதாவது க்ளோசென்டால் எதுக்குன்னா உருளைப்புழு வந்து நீங்கிறதுக்காக. அது கொடுத்ததுக்கப்புறம் 1 மாத கேப்பில் அடுத்து நீல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். இதுவுமே நம்ம க்ளோசென்டால் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அதுவுமே வந்து அதாவது இந்த புழுக்கள் வந்து நீக்கிறதுக்காக தான் நீல்சன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நுரையீரல் புழு, இந்த நாடா புழு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா நிக்லோசமைட் அண்ட் ஆல்பெண்டசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ரெண்டும் சேர்ந்ததுனாலும் ஓகே, இல்லாட்டினா ரெண்டும் தனித்தனியாக இருந்தாலுமே ஓகே. இப்போ ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம கொடுக்கறதுனால இது வந்து 1 மாத கேப்பில் இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ஆடுகள் வந்து நல்லா வந்து அந்த புழுக்கள்லாம் வந்து இறந்து ஆடுகள் வந்து நல்லா வந்து மேயறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். மேயறனால என்ன பார்த்திங்கன்னா எடை அதிகரிக்கும். இந்த குட்டிகள் வந்து நல்லா வளரவும் நல்லா வந்து உதவுங்க. ஏன்னா வந்து இந்த நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணால் தான் நம்ம ஆடுகளோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டிலையே இருக்குது பார்த்திங்களா, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பூச்சி மருந்து அப்படி சொல்லிட்டு கொடுப்போம். பூச்சி மருந்தால் அந்த பூச்சி மருந்து நீங்கள் நினைக்கிற பூச்சி மருந்து கிடையாது. கடையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து சொல்லுங்கள். அப்போ வந்து அந்த பூச்சி மருந்து டாக்டர் சொன்னோன்னா அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து அது குடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நல்லா பசி எடுக்கும், நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து அதைத்தான் வந்து நம்ம ஆடுகளுக்கும் குட்டிகளுக்கும் செய்ய சொல்கிறோம். குடற்புழு நீக்க மருந்து அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த புழுக்கள் இருக்கனால அதை தாடை வீங்கிறது, அப்புறம் வந்து மண்டை வீங்கிறது இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இருக்குங்க. இதனால் சில ஆடுகள் வந்து இறந்து போகவும் நேரிடுங்க. அதனால தான் இந்த குடற்புழு நீக்கம் வந்து ஒரு 2 மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அவசியம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். வேப்பங்குளம் தின்றனால வந்து சில புழுக்கள் தான் வந்து சாகமே தவிர எல்லா புழுக்களும் வந்து சாக போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மருந்தெல்லாம்
ஏற்கனவே எங்கள் ஆடுகளுக்கு வந்து நாங்கள் சில மருந்துகளை வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். குடற்புழு நீக்க மருந்தை நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவையும், கோடை காலங்களில் வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவையும் வந்து கொடுக்கறது வந்து நல்லதுங்க. ஏன்னா கொடுக்கறனால தான் அதோட எடை அதிகரித்து நல்லா ஆடுக்கு வந்து பசி எடுத்து நல்லா வந்து மேயறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஆடு வந்து மழை காலத்தில் வந்து சில அதாவது இலை சாப்பிடும்போது அதில் பூச்சிகள், வண்டுகள் என்னனாலும் இருக்கும். அதையும் சேர்த்து தான் சாப்பிடுது பார்த்தீங்களா. அதனால தான் வந்து ஆடு வெட்டும் போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில நேரம் அது மண்டையில் பார்த்திங்கன்னா சில புழுக்கள் இருக்கும். அப்புறம் நுரையீரல் இது பண்ணும்போது அதில் சில புழுக்கள் இருக்கும். இதனால தான் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும். பண்ணின ஆட்டுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வெட்டும் போது எந்த புழுவும் வந்து நம்ம கண்ணில் தென்படாது. இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மண்டவிங்கிறது இதெல்லாம் வந்து சில நேரம் வந்து நம்ம கவனித்து பார்த்துருக்க மாட்டோம். கவனித்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். திடீர்னு ஆடுகள் வந்து சாகும். அது எதுக்குன்னே நம்மளுக்கு வந்து காரணம் தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து சில நேரம் எங்கேயாவது வீங்கி இருக்கும். இந்த புழுக்கள்னால தான் அதுக்கு வந்து இறக்க வந்து நேரிடும். இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து நம்ம பார்த்து அதுக்கு வந்து டானிக் கொடுக்க இந்த க்ளோசென்டால் ஓரல் சொல்யூஷன், இந்த ஓரல் சொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து நீல்சன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்லோசமைடு, அப்புறம் ஆல்பெண்டசோல், இது எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக பிக்சரும் வந்து கொடுக்குறேன். அது என்ன மருந்து அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொடுக்குறனால தான் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து நல்ல தெளிவாக நல்ல எடையோடு வந்து வளருங்க. நல்ல அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அந்த பூச்சி மருந்து கொடுக்கும்போது எவ்வளோ பசி எடுக்குமோ அதே மாதிரி இந்த இது கொடுக்கும்போது நல்லாவே வந்து பசி எடுத்து அது நல்லாவே மேய வந்து ஆரம்பிக்கும். நல்ல வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இது ஒவ்வொரு மருந்தையும் கொடுக்கும்போது 1 மாத கால இடைவெளி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். உடனே எல்லா மருந்தையும் வந்து கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓரல் சொல்யூஷனில் வந்து என்னென்னலாம் பின்னாடி வந்து அந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னென்ன அதாவது சில குளோரைடு இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா பிக்சர் வந்து. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆடுகளுக்கு வந்து கொடுங்க. நான் வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து சில பிக்சர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து குடற்புழு நீக்க மருந்து நாங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லாட்டா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு இது வந்து எப்படி கொடுக்கணும், எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து நல்லது. இந்த குடற்புழு நீக்கம் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள். இதனால் சில ஆடுகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ரியலாக நம்ம பார்க்குறது ஒன்று தான். ஆடு வெட்டும்போது அது சில ஆடுகளில் வந்து புழு இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் குடற்புழு நீக்கம் அவசியம் பண்ணுங்கள். உங்கள் ஆடுகள் இறக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துடணும். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். இந்த சொல்யூஷன் 3யுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சொல்யூஷன் தான் நான் வந்து எங்கள் ஆடுகளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். எங்கள் ஆடுகளுக்கு சில மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.